வணக்கம் நண்பர்களே. 2024 நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்டிருந்த இன்னொரு கேள்வி 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண் ஆகியவற்றின் மீ போவா 36 மற்றும் அவற்றின் மீ போமா 2/4, 3/5, 5/2, 7/2 எனில் அந்த மூன்றாம் எண், அதாவது 1, 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. மூணாவது நம்பர் எதுன்னு தெரியாது. அதோட HCF கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதோட LCM கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா அந்த மூன்றாம் எண் என்ன அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. 2 நம்பராக இருந்தால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுடலாம். LCM × HCF = அந்த இரு எண்கள்னு போடுவோம் இல்லையா, அப்படி. ஆனால் 3 எண்கள் வரும்போது அந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது. இங்கே அதுவும் இல்லாமல் பவர்லையும் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவங்க சொன்ன நம்பர்ஸை காரணிப்படுத்திக்கிறோம். இங்கே பாருங்கள், முதல்ல அவங்க சொல்லியிருந்த 3240 இதை ஒவ்வொன்றா பிரிக்கிறோம். முதல்ல 2ஆம் வாய்ப்பாடு, அடுத்து 2, அடுத்து 2, 5. இது தெரியும்னு நினைக்கிறேன் காரணிப்படுத்தலுக்கு. 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 16 2 32, 2 4 0. மறுபடியும் 2ல் போட்டோன்னா 8 2 16, 1 2 2 0. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது என்ன கவனமாக பார்க்கணுன்னா, 4 2 8, 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அதனால் 0. அதுக்கப்புறம் தான் 10 சேர்த்து I2 10ன்னு போடணும். சரியா? அடுத்து 5ஆம் வாய்ப்பாடு, 8 5 40, 1 5 5. 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 27, மறுபடியும் 3ல் 9, மறுபடியும் 3ல் போட்டிங்கன்னா 3, மறுபடியும் 3ல் போட்டிங்கன்னா 1. ஸோ எத்தனை முறை 2 வருது? 3 முறை 2, 4 முறை 3, 1 முறை 5. இதே மாதிரி 3600 செஞ்சோன்னா 3 முறை 4 முறை, இதோ 2 இருக்குது பாருங்கள். 4 முறை 2, 2 முறை 3, 2 முறை 5 கிடைக்குது. சரிங்களா? இது அவங்க சொன்ன முதல் 2 நம்பர். அதே மாதிரி HCF என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36. அப்போ நான் 36ஐயும் பிரிச்சிடுறேன். இதோ பாருங்கள், 2ஆல் போட்டோன்னா 18 36, மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 9 2 18, 9 3ஆல் போட்டோன்னா 3 9ன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அவங்க பாருங்கள், இது 3200ஐயும் இது புரிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. 3200 இப்போ பிரித்தோம்ல, 2 3 முறை வந்துச்சு. அப்போ 2/3, 3 4 முறை வந்துச்சு. 3/4, 5 1 முறை வந்துச்சு. அதே மாதிரி 3600ல் 2 4 முறை வந்துச்சு, 3 2 முறை வந்துச்சு, 5 2 முறை வந்துச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது HCF 36ன்னு கொடுத்துருக்காங்க. 36 எப்படி எழுதியிருக்கோம்? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 2 2 முறை வந்துச்சு, பிரிக்கிறப்ப 3 2 முறை வந்துச்சு. LCM அவங்களே கொடுத்துட்டாங்க. 2/4, 3/5, 5/2, 7/2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த மூன்றாவது நம்பர். HCF இங்கேருந்து ஆரம்பிப்போம். HCF எப்போவுமே இந்த மாதிரி பவரில் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, இருக்கிறதுலே சின்ன நம்பர். இப்போது இது 2 நம்பர் அவங்க சொல்லிட்டாங்க. மூணாவது நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுப்போமே, என்ன இருக்குன்னு தெரியாது. எக்ஸுக்கு 2ஓட பவர் வரணும். இங்கே பாருங்கள், HCF பவரில் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 4 இருக்குது. ஆனால் என்ன இல்லை? 2 இல்லை. அப்போ அந்த 2 இந்த எக்ஸோட வேல்யூக்கு வந்துடும். 2/2. 3 பவர் வருவோம். 3 பவரில் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே 3 பவரில் 4, ஆல்ரெடி 3/2 வந்துடுச்சு. கீழே LCM பார்க்கலாமே அப்படியே. LCM இப்போ LCMல 2/4 பார்த்தீங்கன்னா 2/4 வருது. அதனால் பிரச்சனை இல்லை. வராதது இதுதான்றதை எழுதிட்டோம். 3/5. இங்கே 3/4 இருக்குது, 3/2 இருக்குது. என்ன இல்லை? 3/5 இல்லை. அப்போ அந்த 3/5 எங்கே வந்துடும் அப்படின்னா, இந்த வராத இன்னொரு நம்பருக்கு வந்துடும். சரியா? மூணாவது நம்பருக்கு. அடுத்தது பார்ப்போம். 5/2. இங்கே 5/1 இருக்குது, இங்கே 5/2 இருக்குது. நம்ம இந்த மூணாவது நம்பர் கூட 5 சேர்த்தோம்னா HCF வரும்போது 5 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா 3த்துலேயும் வர்றதால. ஆனால் இங்கே HCFல 5 கொடுக்கல. அப்போ கண்டிப்பாக மூணாவது நம்பரில் என்ன வராதுன்னா 5 வராது. ரைட்டா? அடுத்து 7 வருவோம். 7 ஸ்கொயர். இந்த 2 நம்பர்லேயுமே 7 கிடையாது. அப்போ கண்டிப்பாக மூணாவது நம்பரில் என்ன வந்தாகணும்னா 7 ஸ்கொயர் வந்தாகணும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். இப்போ என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ஆப்ஷனை வச்சு. 2/3, 2/4, 2/2. HCFனா பவரில் சின்னது, LCMனா பவரில் பெருசு. வந்துருச்சா? 3/4, 3/2, 3/5. HCFனா பவரில் சின்னது, LCMனா பவரில் பெருசு. வந்துருச்சா? 5/1, 5/2. இங்கே 5 இல்லைன்றதால HCFல வரல, LCMல வந்துருச்சு. இங்கே எங்கேயும் 7 இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 7/2 LCMல வந்துடுச்சு. புரிஞ்சுக்க முடியுதா? பவரில் இருக்கிற நம்பருக்கு LCM HCF எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சிருந்ததுன்னா, அது நம்ம ஏற்கனவே LCM HCF டாபிக் போடும்போது டைப் வைஸாகவே வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். சரியா? இந்த பவரில் இருக்கிற நம்பருக்குலாம் எப்படி வருதுன்னு. இப்போ ஒன்று ஆன்சர் அவங்க இப்படியே விட்டுட்டு இருக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கலாம், இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை சொல்லியிருக்கலாம். பாருங்கள், 2/2, 3/5, 7/2. 2/2, 3/5, 7/2. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. ஒன்று நம்பரை இப்படியே வெல்லலாம். இல்லாட்டி இப்போ 2 இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பர்ன்றதால அப்படியே விட்டாங்க. ஏன்னா 2/2 அது கண்டுபிடிச்சிடலாம். 4, 3/5 பெருசாக இருக்கும். 7 ஸ்கொயர் பிரச்சனை இல்லை, 49. மொத்தமாக பெருக்கும்போது இன்னும் நம்பர் பெருசாக வரும் அப்படிங்கிறதால அவங்க இதை பவரில் வச்சே விட்டாங்க. புரியுதா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்.
முன்னாடியுமே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் சேம் இதே கொஷினை கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஷின்ஸாகவும் பார்த்துருந்தோம். இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷினில் இன்னொரு 3-4 கொஷின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.